மாணிக்கனை சொன்னதை கவனிச்சியா? நம்ம 2 பேரும் கொடைக்கானலுக்கு வந்து ஹனிமூன் கொண்டாடணுமா? நம்ம கொண்டாடின கொண்டாட்டம் நம்மளுக்கு தானே தெரியும். ஏய் விஜி, நான் சீரியஸான விஷயத்தை பேசல. அந்த டைம் நம்ம ஹனிமூன் கொண்டாடி இருந்தோம்னா நம்ம கையில இப்படி ஒரு குழந்தை இருக்குமேன்னு சொல்ல வந்தேன். ஐயோ, குழந்தை அழறான். நான் போய் லீலா கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். அழுதா என்ன? அழுகை நீ அமத்து. கொஞ்ச நாள் அவனுக்கு குழந்தை பிறக்க போகுது. குழந்தை பிறந்தோன்னா குழந்தை வளர்க்கறது எப்படின்னு தெரியணும்ல. அதனால இந்த 3 நாள் நீ ட்ரைனிங் எடுத்துக்க. என்னங்க நீங்க? குழந்தை பசிக்கு அழறா, என்ன பண்றது? ஓ, இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கோ? வா 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 வா. ஓ, வேணாண்டா வேணாம். இப்படி அழாம இருக்கணும். லீலா, லீலா, இந்த குழந்தைய கொண்டு போய் பவானி கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல, ஒரு குழந்தை விஜய்கிட்ட இருக்கு. இந்த குழந்தையும் கொண்டு போய் பவானி கிட்ட கொடுத்தீங்கன்னா எப்படி குழந்தைய வளர்க்கறதுன்னு கத்துக்கும் இல்ல? உங்க வில்லங்கமான எண்ணம் எல்லாம் எனக்கு தெரியும். இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் வில்லங்கமெல்லாம் சொல்லல. கொஞ்ச நேரம் ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம்னு தான் சொன்னேன். ஏன் இப்படி சந்தேக பருவிலேயே பாக்குற? எது எது சந்தேகத்தை பத்தி நீங்க பேசுறீங்களாக்கும்? லீலா, வா விஜய், வாங்க வாங்க வாங்க. இவளுக்கு பசிக்குது போல இருக்கு. என்னன்னு பாரு. என்னங்க உள்ள வந்த பிறகு இத்தனை வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க? நாங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ? ஏலில, உங்க வீட்டாளுங்க எங்கிருந்து தான் வரானுங்க? இப்பதான் இந்த குழந்தைய கொண்டு போய் பவானிட்ட கொடுத்துட்டு வரலான்னு பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள அந்த குழந்தைய கொண்டு வந்து இங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுவும் கோபி போகும்போது கேட்டானே ஒரு கேள்வி, டிஸ்டர்ப் பண்ணிட்டோமான்னு. என்ன மக்கு புரியலையா? இந்த குழந்தை அங்க இருந்தா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு இங்க கொண்டாந்து கொடுத்துட்டு போறாங்க. நீ என்னத்த புரிஞ்சுக்கிற? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இந்த மாணிக்கனை ரூம்லாம் பிடிச்சிருக்கா? போசன உங்களுக்கு? சூப்பரா இருக்கு. என்னங்க உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு மாமா. இந்த ஹோட்டல்ல சமையல் பண்ணி சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க. இவங்களே அடுப்புல இருந்து பாத்திரம் எல்லாம் முதற்கொண்டு எல்லாமே வாடகை கொடுக்குறாங்க. அப்படியா? நம்ம வாடகை கொடுத்து வாங்கி சமைச்சுக்கலாம். அதுக்கா இவ்வளவு பெரிய அடுப்பு இதுலயே சமைப்பாங்க? இது அடுப்பு இல்ல நீ, இது கேம்ப் ஃபயருக்காக. கேம்ப் ஃபயர்னா அது வந்து நைட்டு குளிருக்காக இந்த விறகெல்லாம் போட்டு எரிச்சு எல்லாரும் சுத்தி நின்று விளையாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு போயிடுவாங்க. என்ன கண்டாவியா? இந்த ஹோட்டல்ல என்னெல்லாமோ புதுசு புதுசா வச்சிருக்கிறான். ஒன்னு பார்க்கவும் எனக்கு பயமா இருக்குது. என்னமாமா ரொம்ப நேரமா ஒரு பேப்பரை உத்து உத்து பார்த்துட்டு இருக்கியா? டேய், காலையில ஒரு காபிக்கு சொன்னேன்டா, 16 ரூபா பில்லு போட்டுக்கிறான். அதுக்கு நாமளே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் போல இருக்கே. என்னத்த இங்கே வந்து நம்மளே சமையல் பண்ணணுமா? ஏண்டிமா சொல்ல மாட்டே? கோபி மாதிரி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதானே காசோட அருமை உனக்கு தெரியும். இங்க பாருங்க, நீங்க சமைக்கிறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா சொல்லிடுங்க. இங்க ஹோட்டல்ல சொல்லிட்டேன்னா அவங்க கொண்டாந்து கொடுத்துருவாங்க. என்ன சொல்லிட்டுமா? ஏங்க, நாங்க இங்க வந்து வேலை பார்க்கணுமா? ஆமா, நாங்க இங்கே சமைச்சிட்டு இருந்தேனா அப்புறம் சுத்தி பார்க்கிறதுக்கு நேரமே கிடைக்காது. நல்லா சொல்லுக்கா. இதுல என்ன தயக்கம்? நீங்கெல்லாம் தனித்தனியா சமைச்சு தானே நாங்க சாப்பிட்டுருக்கோம். நீங்க ஒன்னா சமைச்சு நாங்க சாப்பிட்டு பார்க்க வேண்டாமா? மாணிக்கனே, இவங்க எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறத நம்ம சாப்பிடுறது ரிஸ்க். கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணிக்கங்க. என்ன ரிஸ்க்? இத்தனை நாள் ஏன் சமையல தானே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க? இல்ல, உன் சமையல சாப்பிட்டதுனாலதான் ரிஸ்க்னு சொல்றாரு. உன் சமையல எப்படின்னா எல்லாருமா சேர்ந்து சமைச்சா எங்க போய் முடியுமோ? ரொம்ப ஜாஸ்தி பேச வேண்டாம். நாங்க என்ன இப்ப சமைக்கணும்னு சொன்னோமா? இது பாருங்க, வெளியூர் வந்திருக்கோம், 4 இடம் சுத்தி பார்க்கணும். எங்களால எல்லாம் சமையல் பண்ண முடியாது. ஆமா அக்கா, நீ தான் கரெக்டா பேசுற. என்ன கரெக்டா பேசினா அப்படி இப்படின்னு எவ்வளோ நீ என்ன சமைச்சாலும் அது தேவாமிரத மாதிரி இருக்கும். நீ பழைய சோறு கூட அதை ரசிச்சு ரசிச்சு சாப்பிட மாட்டேனா? இந்த குல்லா போடுற வேலையெல்லாம் எங்ககிட்ட வேண்டாம். அப்படியே உங்களுக்கு பசிச்சதுன்னா இந்த வெளியில கேரட் வேரிக்கால விற்க அதை வாங்கி சாப்பிடுங்க. இதுல இருந்து உனக்கு தெரியுது போசன்னு, உங்க வீட்டு ஆளுங்க யாருக்குமே சமைக்க தெரியாதுன்னு. என்ன அது பேச்சு வாக்குல அழகர்குளம் பொண்ணை பத்தி அப்படி சொல்லிவிட்டீங்க? ஏன் பிள்ளைகளா, இதை சவாலா ஏத்துக்கிறேன். அம்சமா சமைச்சு காட்டி போடணும். சரி சரிப்பா. ஆமா ஆமா, நாங்க விட்டுருவோமா? இருங்க. அப்ப நானும் அம்மாவும் சமைக்கிறோம், நீங்களும் சமைங்க. போட்டி வச்சுக்கலாமா?
போட்டிலாம் ஒண்ணு வேண்டாம், நீங்களே சமைங்க, நாங்க சாப்பிட்டுட்டு நீங்க ஜெயிச்சுதான் ஒத்துக்கிறோம். ரொம்ப சாமர்த்தியசாலிதான். சரி, தமாஷெல்லாம் இருக்கட்டும். சம்பந்தி அம்மா ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க, அதை கவனிங்க. கணக்கு வழக்கு இல்லாம காசு அனாவசியமா செலவு பண்ண கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அதனால நீங்க எல்லாம் அம்சமா சமைங்க, அதை நாம சாப்பிடுவோம். பாருங்க, நல்லா தூங்கி விட்டு காலையில இருந்து ஊரை சுத்தி பார்ப்பேன். சரிப்பா சரிப்பா, அதெல்லாம் விடுங்க. நாங்களாம் இங்க குளிர்ல நடங்கிட்டு இருக்கோமே, கொஞ்சமாச்சும் ஸ்வெட்டர் வாங்கிட்டு வரணும்னு உங்களை யாருக்காவது தோணுச்சா? அட ஆமா, அதை மறந்து விட்டுமா. டாடி நீங்க யோசிச்சதை நாங்க யோசிக்காம விட்டுட்டோம் பாருங்க. சரி, நீங்க சமையல் ரெடி பண்ணி வைங்க, நாங்க 4 பேரும் போய் சொட்டர் வாங்கிட்டு வந்துடுறோம். இன்னும் 10 நிமிஷத்துல கண்டிப்பா நாங்களும் இதை யோசிச்சிருப்போம். சொட்டரோட வரோம். வாங்க போலாம். வாங்க போலாம். போயிட்டு வந்துருவோமா? சரி, போயிட்டு வா. விலையை கொஞ்சம் பார்த்து குறைச்சு போடுங்க. இல்ல சார், கரெக்டான ரேட்டு தான் சார். எது கரெக்ட்னு எனக்கு தெரியும். நான் இதே பிசினஸ் தான் என்ன பண்றேன். சார், வரவங்க போறவங்க இதே தான் சொல்றாங்க. ஐயே, நான் நிஜமா கார்மெண்ட்ஸ் பிசினஸ் தாங்க பண்றேன். கார்மெண்ட்ஸ் வேற, ஸ்வெட்டர் வேற சார். சரி, அதை விடுங்க. நாங்க இவ்வளவு ஜெர்கின் சொட்டர்லாம் வாங்கியிருக்கல, கொஞ்சம் குறைச்சு கொடுங்க. சரி, எவ்வளவு கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க சார். நீங்க சொன்ன ரேட்ல இருந்து நான் ஒரு 200 ரூபாய் குறைச்சிருக்கேன். இல்ல சார், கட்டாது சார். புடிங்க. இல்ல, கட்டுப்படி ஆகுது சார். சார் புடிங்கறல. என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, உங்க 2 பேரும் இப்படி பாக்கும்போது உள்ளூர்காரங்களை பாக்குற மாதிரியே இருக்கு. என்ன போஸ் சகல, வேஷ்டி போட்டுட்டு அதுக்கு மேல ஜெர்கின் போட்டுக்கிறத பார்த்தா பொம்மை மாதிரில இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நாங்க 2 பேரும் எப்பவுமே வேட்டி கட்டிக்கிறவங்க. இதை போடணுங்கிறதுக்காக அதை கட்டிட முடியுமா என்ன? அதுவும் கரெக்ட் தான். உங்க 2 பேருக்கும் நான் பேண்ட் வாங்கி கொடுக்க போறேன். நீங்க வேற சும்மா இருங்க, சீரியஸா பேசுங்க. அண்ணே, சீரியஸா நான் வேணாம்னு சொல்லிருப்பேன். ஜாலியா தானே வந்திருக்கோம். 2 நாள் பேண்ட் போட்டு இருங்க, இந்த குளிர் நல்லா தானே இருக்கும். ஏன் கோபி, எங்களுக்கு பேண்ட் போட்டா நல்லா இருக்கும் சொல்ற? நல்லா இருக்குமாவா? அண்ணே, உங்க 2 பேருக்கும் பேண்ட் வாங்கி கொடுத்து அதை போட்டு நாங்க 2 பேரும் அழகு பார்க்க போறோம். கோபி, அங்க பாரு. அண்ணே, உங்க 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமா இருக்கு. பூட் கட் பேண்ட் போட்டு அப் டு டேட் ஃபேஷன்ல நிக்கிறீங்க. மணிக்கண்ணே, நீங்க 2 பேரும் இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கீங்க. ரூமுக்கு வாங்க, என்கிட்ட கேமரா இருக்கு. உங்க 2 பேரும் இந்த கெட்டப்ல போட்டோ எடுத்து எல்லார் வீட்லயும் மாட்டி வச்சிட வேண்டியதுதான். போலானே. எங்க அந்த ஜீன்ஸ் பேண்ட் கேட்டிருந்தேன், இன்னும் வரலையே. டிஷர்ட் நியூ மாடல்லாம் கேட்டிருந்தேன்ல, எவ்வளவு நாள் ஆகும்? என்ன சார், கொடுக்க பிரைஸ் வேணாண்ணா, இருக்குண்ணே. ட்ரெஸ் நல்லா இருக்கு. எதுவும் டிஸ்கவுண்ட்லாம் இல்லையா? மேக்ஸிமம் பண்ணிருக்கேன் சார். தேங்க்யூ சார், வெல்கம். சீக்கிரம் அனுப்பிச்சு விடுங்க, ரொம்ப லேட் பண்ணாதீங்க. எப்படி இருக்கா? ஏய் சாமி, எங்கடா இந்த பக்கம்? என் ஃப்ரெண்ட் மிலிட்டரியில வேலை பார்க்கறான். ஹலோ சார். ஹலோ, ஹாய். அப்புறம் எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃபைன், மேந்துகிட்டு இருக்கேன். பகல்லே மலை ஏறிட்டியா? டேய், அந்த ராஜஸ்தான்ல கொளுத்துற வெயில்ல பகல்லே தண்ணி அடிக்கிறவன் நான். போச்சுடா. இந்த கொடைக்கானல் குளிர்ல தண்ணி அடிக்கலாம் எப்படி? ரவுண்ட் தி கிளாக். நீ பகல்ல தண்ணி அடிச்சிட்டியா? சச்சா. என்ன சாச்சா? என் கூட தண்ணி அடிக்கிற மாதிரி பேசலாம் பிரதர். ஐயோ டேய், சகலங்கடா இவங்க எல்லாம். சகலமான அடிக்கலாம். இல்ல தகவலோட அடிச்சாண்ணா. வாங்க பிரதர், வாங்க வாங்க, கம்பெனி கொடுங்க பிரதர், கம்பெனி கொடுங்க ப்ளீஸ். சார், இல்ல வேலை இருக்கு, போகணும். வேலை இருக்கா? போகணுமா? ஆமா. அப்ப சரி, அப்ப போய் இல்ல இல்ல சார் ப்ளீஸ் வேணாண்ணா, விட்டுருங்க ப்ளீஸ். பட குடிங்க ரவி. போய் தூக்கி போடக்கூடாது, தண்ணியே அடிக்கணும். அடிக்கணும்னு வச்சுக்க மிலிட்டரிக்காரன் ஷூட் பண்ணிடுவேன். வரேன் சார். ஓகே சார். சரி, வரேன்டா. வரேன்டா. வரேன் சார். வாடன்றல. ஏய், என் பேரை சொல்லி தண்ணி அடிங்கடா, அடிச்சு இந்த சாமியார் பேரை காப்பாத்துங்கடா. பிளடி ட்ரங்கர்ஸ். அவன் பாட்டுக்கு என் தலையில கட்டிட்டு போயிட்டான். என்ன பண்றது? ரூமுக்கு கொண்டு போனா பிரச்சனை இல்ல. குழம்பிக்கிட்டே இருந்தா எப்படி? டக்குனு ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன் சகல, என்ன இதை தூக்கி போட்டுருமா? என்ன நீங்க ஃப்ரெண்டு கொடுத்தது? ஃப்ரெண்டு நீங்க இவ்வளவு நேரம் வீடியோ விட்டீங்க.
போதலை கொடுத்தாலும் பிரியதலை தானே கொடுத்தாரு. நீங்க குடிப்பீங்கன்னு தானே கொடுத்தாரு. ஆனா என்ன அவரோட சேர்ந்து ஒரு தடவை குடிச்சீங்கன்னு சொன்னார்ல, அப்ப பழக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம். இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி குடிச்சிருக்கேன். ஏன் மன்னிக்கிறேன், நீங்க குடிப்பீங்களா? நான் ஒரே ஒரு தடவை அடிச்சிருக்கேன், அதுவும் பிசினஸ்க்காக. நீங்க? நான் சோடா கடை வச்சிருந்தப்போ ஒரு 10 சோடா பாட்டில காலி பண்ணுவேன். நான் கேட்டது சோடா இல்லப்பா, தண்ணி அடிக்கிறத பத்தி. நான் சொல்றது தண்ணி அடிக்கிறதுக்கு மிக்சிங்க்கு 10 சோடா பாட்டில காலி பண்ணுவேன்னு. ஆனா இப்போ தான் விட்டுட்டேன். ஏ கோபி நீங்க? இல்ல எனக்கு அந்த பழக்கம் இல்லை. இல்லை மணிக்கண்ணன் சொன்ன மாதிரி இதை வேஸ்ட் பண்ண வேணான்னு பார்க்குறேன். என்ன நாம 2 பேரும் அடிக்குமா? இல்லை நீங்க 2 பேரும் அடிங்க. இல்லை நீங்களும் கொஞ்சமாவது அடிக்கிறீங்க என்ன கோபி? ஆமா நீங்க 2 பேரும் அடிங்களேன், எங்களையும் டிஸ்டர்ப் பண்றீங்க என்னென்ன? இல்ல இந்த கிளைமேட் கிடைச்சா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். என்ன நம்ம வீட்டு பொம்பளைங்களை பத்தி நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அதை பத்திலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்றீங்க? ஆமாண்ணே, அவங்க எப்பவுமே நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க, பெரியவங்கள்ட்ட காட்டி கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாம சைலண்டா கமுக்கமா நம்மளை கொண்டு போய் படுக்க வச்சிருவாங்க. திட்ட மாட்டாங்க அண்ணே. இப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமான மனநிலைமையில இருக்கிறாங்க, அவங்க எப்படி நம்மளை திட்டுவாங்க? இப்போவும் சொல்றேன், எழுதி வச்சுங்க, ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. அப்போ அடிக்கலாம் அடிக்கலாம் கோபி. நீங்க 3 பேர் மட்டும் அடிங்க. அது எப்படி எல்லா விஷயத்திலும் ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லிட்டு இதுல மட்டும் ஒதுங்கி இருந்தா எப்படி? கோபி தண்ணி அடிக்கலன்னா நான் அடிக்கலாம். நானும் அப்படிதான். அப்ப விட்டுருவோம். என்ன என்ன கோபி, என்ன வார்த்தை பேசுறீங்க நீங்க? இத போய் சரிண்ணே, எல்லாரும் ஒற்றுமையா இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு நான் தண்ணி அடிக்கிறேன். அடிக்கிறோம். இடத்த புடிங்கப்பா, இடத்த புடிங்க. ஏண்டி அறிவு வேண்டாம்? அடுப்புல வேலை செய்யும்போது பார்த்து செய்ய வேண்டாம்? கொஞ்சம் கவனிக்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? எங்களெல்லாம் மோசம் பண்ண பாத்தியாடி? வயிற்றுல புள்ள வேற. ஏண்டி உனக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா எங்களால தாங்கிக்க முடியுமாடி? அக்கா உன் கைக்கு ஒன்றும் ஆகல? அதெல்லாம் ஒன்றும் ஆகல. என்ன கனி, நீ பாட்டுக்கு நெருப்ப கையால வந்து அடிச்சிட்ட. உனக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்றது? 2 பேரும் இப்படி பைத்தியக்காரங்க மாதிரி இருக்கீங்களே. எந்தனா விஜய் மேல இவ்வளவு பிரியத்தை வச்சிருக்கியே, அப்புறம் ஏன் அவகிட்ட இப்படி நடந்துகிட்ட? ஆமா, என்ன மட்டுமே சொல்லு, அவளை ஒண்ணும் சொல்லாத. அப்போ நீ மட்டும் என் வீட்டுக்கார பத்தி அப்படி பேசலாமா? நான் மட்டும் எப்படி மாமாவை விட்டு கொடுக்க முடியும் விஜய்? 2 பேருமே அவங்கவுங்க புருஷனை விட்டு கொடுக்க முடியாம தான் சண்டை போட்டீங்க. தனியா ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு எந்த கோபமும் இல்ல, போதுமா? இப்ப புரிஞ்சுதா விஜய்? நான் என்ன பண்றது? நீ என்னைக்காவது என்கிட்ட பெரியம்மா பேசிருக்கியா? எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருப்ப. ஏண்டி உன்னை திட்டாம நான் ரோட்ல போறவங்கள திட்டுவேன்? நான் மட்டும் என்ன உன்கிட்ட கோச்சிக்காம வேற யார்கிட்ட கோச்சிக்கிறது? பெரியவடினா நான் திட்டுறதுல நீ பெருசா எடுத்துக்கணுமா? நான் சின்னவ தானே, நான் பேசுறதெல்லாம் நீயே சட்டை பண்ற. ஐயோ, முதல்ல பாச மழை, இப்ப போர் மழக்குமா? போதும், 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருங்க, மறுபடியும் சண்டை ஏதாவது வந்துட்டு போகுது. சே இனிமே எங்களுக்குள்ள சண்டை எல்லாம் வராது, நீ சும்மா இரு. ஆமா, இது பாருங்க, இனிமே நீங்க 2 பேரும் இப்படியே தான் இருக்கணும். இனிமே தனாக்கான்னு இல்ல, யார் என்ன பேசினாலும் என் காதுலயே விழாது. தனாக்கா பேசலையேன்னு என் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு தெரியுமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா விஜய், எவ்வளவோ கஷ்டம் வருத்தம் இருந்தாலும் நான் ரொம்ப வேதனைப்பட்டது எப்ப தெரியுமா? தலை தீபாவளிக்கு ஊருக்கு வந்தேன்ல, அப்ப நான் தனத்துக்கிட்ட பேச முடியாத சூழ்நிலை. அப்பதான் என் அத்தை சொன்னதுக்காக நான் அவகிட்ட இருந்து விலகி போனேன். ஆனா அவ வலிய வந்து என்கிட்ட பேசினா. அப்படிப்பட்ட தனம் உன்கிட்ட பேசாம இருக்கான்னு தெரிஞ்சதும் நான் எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுமா? ஏன் சரோ பழசையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு?
இங்க பாருங்க, இனிமே நம்ம யாருக்குள்ளயும் சண்டை வேண்டாம். என்ன? சரி. நம்ம எல்லாரும் இப்படி ஒண்ணா இருக்கிறத பாக்கும்போது இது கொடைக்கானல் மாதிரி தெரியல, அழகர் குளம் மாதிரி தெரியுது. நாம எல்லாரும் பழையபடி ஒத்துமையா இருக்கிறத பார்த்தா அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமாக்கா? எப்பவும் இதே மாதிரி இருக்கணும். அப்பா 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 பைத்தியக்கார புள்ளில பைத்தியக்கார புள்ளில இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சிரிச்சு சந்தோஷமா பேச பார்க்கறதுக்கு மனசு எவ்வளவு நிறைவா இருக்குது. ஆ? இப்படி தானடா இருந்தீங்க, இப்படி தானடா வளர்ந்தீங்க. அப்புறம் யார் கண்டுபட்டுச்சு? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம எப்ப பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டு முகம் கொடுத்து கூட பேசாம ஆ? எப்படியோ ஒண்ணு செஞ்சுட்டீங்கல்ல. இப்போ நீங்க போட்ட சண்டையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வெக்கமா இருக்குதுல்ல? மறுபடியும் அழகர் குளம் பிள்ளைங்க மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சம்பந்தியம்மா, உண்மையாவே மனசு ரொம்ப நிறைச்சிருக்குதுமா. நம்ப மாட்டீங்க, அழகர் குளத்துல ஒத்துமைக்கு உதாரணம் சொல்லணும்னா இந்த பிள்ளைகளை தான் சொல்லுவாங்க. யார் கண்டுபட்டுச்சோ இதுங்கள்லயே சிலது எலியும் பூனையுமா மாறிடுச்சு. ரொம்ப நொந்து போயிட்ட சம்பந்தியமா. வேண்டாத தெய்வம் இல்ல, இதுங்கெல்லாம் பழபடியா ஒத்துமையா இருக்கணும்னு ஆண்டவன் கண்ணு திறந்துட்டான். சம்மந்தி, நீங்க சொன்ன வாய் முகூர்த்தம் நாம எல்லாரும் ஒன்னா வந்து ஒத்துமையா சாமி கும்பிட்டு வந்தோம். எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு வருது. இத பாருங்க, இனிமே நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லாரும் இனிமே சந்தோஷமா இருக்கணும் சம்மந்தி. அப்படியே நடக்கட்டும். என் மனசுல சில மாற்றங்கள்லாம் வந்திருக்குன்னா பாத்துக்கங்களேன். நீங்க சொன்ன வார்த்தையே போதும்மா. இனிமே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. எத்தனை நாள் வேணா இப்படியே இருந்துட்டு போயிடலாம்.